ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா ரிச் சில்க் பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்கும்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? ரிச் சில்க் ஓகே, நானே சொல்லிடுறேன். எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து காட்டன் பேஸ்டாக இருக்கும், ஆனால் காட்டனாகவும் இருக்காது. சில்க் பேஸாக இருக்கும், சில்க்கும் இருக்காது. ஸோ காட்டனும் சில்க்கும் மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும். சில்க் காட்டனான்னு கேட்காதீங்க, சில்க் காட்டன் கிடையாது. இது ஃபேன்சியாக இருக்கும். உங்களுக்கு கலெக்ஷன் காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் கூட கட்டுப்போகலாம், ரெகுலராக ஆஃபீஸஸ் கட்டுப்போகலாம், ஸ்கூல்ஸ் கட்டுப்போகலாம். நீட் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும். பார்டருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளெயினாக அழகாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் வித் கிரே காம்பினேஷன். ஆஃப் ஒயிட்டுக்கு கிரே காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. க்ளோஸ்அப்பில் பாருங்கள், டிசைன் பாருங்கள், ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்குது. பார்டர் பாருங்கள், பார்டர் கொஞ்சம் இப்போ இதுதான் சிஸ்டர்ஸ் ட்ரெண்டு. இந்த மாதிரி ப்ளெயினாக வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அங்கங்கே. ஒரு பட்டு சாரி ஒன்று பார்த்தோம், அதுலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டணும். ப்ளெயினாக இருக்குது பார்டரு, அதில் அங்கங்கே ஒரு ஃப்ளவரு இல்லை ஏதாச்சும் ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்காங்க. பட்டு சாரி கிரே வித் ஆஃப் ஒயிட் சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே தான், ஆனால் இந்த ஃப்ளவர் இந்த இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இதுதான் ப்ளவுஸாக இருக்கும். மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆஃபீஸ்க்கு எப்போயாச்சும் தான் கட்டிட்டு போவோம், ரெகுலராக சுடி தான் போட்டு போவோம்ங்க. இதெல்லாம் அழகாக கட்டிட்டு போகலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஈஸி டு வியராகவும் இருக்கும். உங்களுக்கு இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் அந்த மாதிரி தானே லைக் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். கலர் நல்லா லைட்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், பிரைட்டாகவும். ஏன்னா ஆஃப் ஒயிட் வித் கிரேன்றப்ப இது டார்க்காக இருக்கும் உங்களுக்கு, இது ஆஃப் ஒயிட் தான் உங்களுக்கு லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு நீட் லுக்காக இருக்கும். சிம்பிளாக ரெடி ஆகிட்டு நம்ம இது கட்டிக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் கூட இது கட்டு போகலாம். நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் வித் கிரே. நேற்று போட்ட வீடியோ பிடிச்சிருந்ததா அந்த வைலட் இது காம்பினேஷன்? நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, சூப்பர். அதனால் சும்மா ஏதாச்சும் கொஷின் கேட்குறப்ப ஆன்சர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். நெக்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரௌன் வித் கிரே. இந்த பட்டு சாரியில் வைர ஊசி சொல்லுவோம்ல, அந்த மாடலில் இது ஃபேன்சி வைர ஊசி கலெக்ஷனே கூட வச்சுக்கோங்களேன். அது பட்டாக இருக்கும், இது வந்து ஃபேன்சி சில்காக இருக்கும், அவ்வளோதான். இதுக்குமே பார்த்திங்கன்னா கிரே. இதனுடைய பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ளெயினாக தான் இருக்குது. அதில் வந்து லைட்டாக ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருந்தது இல்லையா, இதில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ப்ளெயினாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய புட்டாக இருக்குது. சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இதே தான் இருக்குது. அண்ட் இதனுடைய ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க கிரே. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வந்து கிரேவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஒரு நீட் லுக் இருக்கும் எல்லாமே நீங்கள் கட்டும்போது. ப்ரௌனுக்கு கிரே. ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். சும்மா கெஸ் பண்ணுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. யாராச்சும் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆனியன் பிங்க்கு வைனு எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர். டிஃப்ரெண்ட் பிங்க்குன்னு நம்ம சொல்ல முடியாது, ப்ரௌனும் சொல்ல முடியாது, ஆனியன் கலரும் சொல்ல முடியாது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா கிரே பார்டர் தான். கட்டி பாருங்கள், இதெல்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும். கலருமே இது யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கலர் நானே மோஸ்ட்டாக இப்போ தான் பார்க்குறேன்.
ஆனால் இந்த ஃபோனில் ஓரளவுக்கு எக்ஸாக்ட் கலர் தான் தெரியுது. வீடியோ கிளாரிட்டி வேணும்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குமே தவிர கலர் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இது எக்ஸாக்டாக தான் காட்டுது. நேரில் ஒரு கலரு, ஃபோனில் ஒரு மாதிரி காட்டினா இது எக்ஸாக்டாக தான் உங்களுக்கு காட்டுது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரே கலர் காம்பினேஷன் தான். பிளெயின்ன்றதை விட இதில் இப்போ லைன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாது, கிட்ட பார்த்தா தான் தெரியும். இதுலேயே லைன்ஸ் இருக்குது. கலர் சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலராக. இல்லை இந்த கலர் யாருக்காச்சும் தெரியும்னா என்ன கலருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் இல்லை தெரிஞ்சுக்கன்னா நீங்கள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் க்ரீன் சொல்லலாம். ராமர் ப்ளூ வேறு, ராமர் க்ரீன் வேறு. ஏன்னா ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ராமர் ப்ளூ தானே சிஸ்டர் இருக்குது, ராமர் க்ரீன் எந்த சிஸ்டர் இருக்குன்னு கேட்காதீங்க. ராமர் ப்ளூ வேறு, இது ராமர் க்ரீன் வேறு. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் காம்பினேஷனில் இருக்குது. மற்ற எல்லா சாரீஸ்க்கும் வந்து க்ரே காம்பினேஷனில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ப்ரௌனாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது. லைட்டாக பஃப் வச்சு நீங்கள் தச்சிங்கன்னாவே போதும், சூப்பராக இருக்கும். கிளாத்துமே நல்லா சாஃப்டாக இருக்குது, சொருன்னு இல்லாமல் காட்டன் மாதிரியும் இல்லாமல் உங்களுக்கு பாருங்கள். கிளாத் பாருங்கள், தெரியுதா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 37 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும். அப்படி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீக் இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்குது 50 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணணும். நீங்கள் நினச்சா கண்டிப்பாக முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபோனுக்கு எடுத்து கூட ஒரு 2-3 ஃபோன் எடுத்து கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படியாச்சும் ரீச் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது. என்ன மெட்டீரியல்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா ரிச் சில்க். ப்ரைஸ் சொல்லிடலாமா? ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரைஸ் சொல்லிடலாமா? ஜஸ்ட் 899 ஒன்லி. ஜஸ்ட் 899 ஒன்லி. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 899 ஒன்லி. நானே ப்ரைஸ் கம்மியாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கலெக்ஷன்ஸும் கம்மியாக தான் இருக்குது. பார்த்தோன்னே டக்குன்ட்டு இது பண்ணிடுங்க. இல்லை வெயிட் பண்ணி அப்புறம் நம்ம இது பண்ணலான்னு பார்க்காது. ஜஸ்ட் 899 ஒன்லி தான். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஜஸ்ட் 899 ஒன்லி. ப்ரைஸ் ரீசனபிளாக இருக்கா? 899 ரீசனபிளாக இருக்கா? ஓகேவா இருக்கா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனுக்கு ஆஃப் ஒயிட். இதுவுமே சேம் மெட்டீரியல், சேம் அதே மெட்டீரியல் தான் உங்களுக்கு. இது வந்து க்ரீன் வித் க்ரே அந்த காம்பினேஷனில் இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்டர் பண்ணுங்க, ஒரு ஓப்பன் வியூ. கொஞ்சமே நல்ல டிசைனாக இருக்குது. நிறைய பேர் நம்ம சாரீ கட்டிட்டு ஸ்டேட்டஸ்லையோ இல்லை எதாச்சும் வீடியோ வைக்கிறம்போது நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நீட் லுக்காக தான் இருக்குது. எல்லாமே ப்ரொஃபஷ்னல் யூஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸு, காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே அப்படி தான் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எடுக்கிறாங்க. வீட்டில் இதுக்கோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாச்சும் கிஃப்ட் மாதிரி கொடுக்க டெய்லி வியரும் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம கடை சாரி மெயினாக கட்டிட்டு ஒரு ஃபோட்டோ வைக்கும்போதோ இல்லை நான் எங்கேயாச்சும் பார்க்கும்போதோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நல்லா இருந்தது, மெட்டீரியல் நல்லா இருந்தது, 2-3 டைம்ஸ் கூட வாஷ் பண்ணோம். மேக்ஸிமம் 99% கலர் நம்மக்கிட்ட போகாது. சாரியுடைய லென்த்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருக்கும். இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்மக்கிட்ட வந்ததே கிடையாது.
ஒன்று 2 கேஸ் தான் வருமே தவிர மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வரவே. நான் அதனால தான் 99% சொல்லிடுவேன். காட்டன்னா கூட நம்ம பியூர் காட்டன் சொன்னீங்கன்னா கூட நம்மளுக்கு எதுவும் லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மாதிரி ஃபேன்சி சாரீஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய ரிவ்யூ தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே சிஸ்டர்ஸ், தேங்க்யூ.